நெருக்கடி ஏதாவது இருக்கு ஆளுங்கட்சி தரப்புல இருந்து வேட்பாளர் அறிவிக்கப்பட்டதுக்கு பிறகு? திமுகவே ரொம்ப டல்லா தான் இருக்கிறாங்க. திமுக ஆட்சி காலத்துல ஒரு கவர்ச்சியான விளம்பரங்கள் மட்டும் தான் சார் பண்றாங்க. அடித்தட்டு மக்கள் அப்படியே தான் சார் இருக்கிறாங்க. பாவம் வாழ்க்கையில முன்னேற்றம் அடைஞ்ச மாதிரியே தெரியல. பேப்பர்ல டிவியில திமுகவுடைய விளம்பரங்கள் எல்லாமே பொய்ங்கிறது நீ களத்துல பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம். இலவசத்தினால ஒரு குடும்பம் வளராது. அதிமுக கூட ஒரு 2000 ரூபாய் பணம் தருவோம் சொல்லிருக்காங்க. எடப்பாடி அவரோட ஸ்கீமா இருக்கட்டும், அம்மா ஸ்கீமா இருக்கட்டும், அதெல்லாம் பயனுள்ளதா இருந்துச்சு. திமுக அது பயனுள்ளதே இல்லை. 7.5% ஒரு மிகப்பெரிய ஸ்கீம் எடப்பாடி கொண்டு வந்தது. அதோட தெளிவே அடித்தட்டு மக்களுக்கு தெரியாம இருக்கு. பிரெக்னென்ட் பொண்ணு சார், ஒரு அம்மா, அவங்களாம் கண்ணில் கண்ணீரோட பேசுறாங்க சார். பாதுகாப்பு இல்லை சார். நான் உங்களுக்காக வேலை செய்யறேன், உங்களுக்காக என் வாழ்க்கையை கொடுத்துருக்கேன். 25 வருஷம் இளமையே உங்களுக்காக கொடுத்துருக்கேன். இன்னும் எதிர்காலத்தை தாமரை விட்டு அவர் வழியே இல்லாத அளவுக்கு பிரதமர் மோடி வலுவா இருக்காரு. இன்னைக்கு தாமரை விட்டலே ஒண்ணுதாங்கிறது மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்களே. அரசியல்வாதிகள் கஷ்டமா சுலபமா? சார் பிரச்சாரத்துக்கு சொன்ன மாதிரி கூட்டிட்டு போறீங்க. கண்டிப்பா நீங்க வந்து பாருங்க. நிச்சயமா மக்களுடைய மனநிலை என்ன இருக்கு, தொகுதியோடைய நிலவரம், மக்களுடைய எதிர்பார்ப்பு எல்லாத்தையும் நீங்க நேரடியா பார்க்க போறீங்க. நிச்சயமா. ஸோ அதுதான் எனக்கு ஆசையே. நம்ம வந்து பேப்பர்ல டிவியில திமுகவுடைய விளம்பரங்கள் எல்லாமே பொய்ங்கிறது நீ களத்துல பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம். பிரச்சாரத்தை எப்ப ஸ்டார்ட் பண்ணீங்க? தேர்தல் அறிவிச்ச அடுத்த நாள்? இல்ல ஏப்ரல் 1 அன்னைக்கு கரெக்டா ஸ்டார்ட் பண்ண நல்ல நாள்னு. அப்புறம் அடுத்த 2 நாள் பாத்தீங்கன்னா வார்டு மீட்டிங் போட்டிருந்தேன். 2 நாளுங்க இந்த பூத் வாரிய மீட்டிங் போட்டிருந்தேன். 2ஆம் தேதி 3ஆம் தேதி 4ஆம் தேதியில இருந்து ஃபுல் ஃபிளட்ஜா கேம்பெயின்ல தான் இருக்கிறோம். எல்லாமே காலையில ஒரு 5 மணி தேதிக்கு அப்புறம் தான் அறிவிச்சாங்க. அதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு? இல்ல தேவையில்லை. இல்ல நாமினேஷன் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நாமினேஷன் கடைசியா பண்ணோம், கொஞ்சம் லேட்டா பண்ணோம். பட் தேர்தல் தேதி ஆரம்பிச்சதுக்கு பிறகுதான் அதான் சொல்றேன். நான் கிழக்கு தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேங்க. மேற்குல ஒர்க் பண்ணவே இல்லையே. அப்புறம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. கிழக்கு மேற்கு ரெண்டும் ஒண்ணுதான். எல்லாம் பாத்தீங்கன்னா 33 வார்டு பாத்தீங்கன்னா கிழக்கு தொகுதியில் இருக்குதுங்க மாநகராட்சிக்குள்ள. 27 வார்டு பாத்தீங்கன்னா மேற்குல இருக்கு. கிழக்குல மொத்தம் ஓட்டு பாத்தீங்கன்னா 1,76,000. இது 2,40,000. அந்த 2,40,000 1,70,000 நீங்க சிட்டிக்குள்ளேயே வந்துருது. அதனால கிழக்கு மேற்கு பெரிய வித்தியாசம் ஒண்ணும் இல்லைங்க. எவ்வளவு பேர் சந்திச்சிருக்கீங்க இது வரைக்கும் பிரச்சாரம் ஸ்டார்ட் பண்ணி? என்னுடைய கணிப்பு எப்படி இருந்தாலும் குறைஞ்சபட்சம் நேரடியா கேம்பெயின் தான் சார் போறோம். ஒரு நாளைக்கு எப்படி இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு நேரடியா வண்டிக்கிட்டு நின்று பேசும்போது கேம்பெயின்ல பாத்தீங்கன்னா ஒரு 4,000 பேர் பார்ப்போம். குறைஞ்சபட்சம் 4,000 பேர். நம்ம ரோட்ல பாக்குறதுல வேற, அது கனெக்ட் ஆகலாம், கனெக்ட் ஆகாம போயிடலாம். பட் நேரடியா கொஞ்சம் பேசுவோம். நாங்க நீட்டா எல்லா மக்களை பாக்குறோம். நெருக்கடி ஏதாவது இருக்கு ஆளுங்கட்சி தரப்புல இருந்து வேட்பாளர் அறிவிக்கப்பட்டதுக்கு பிறகு? ஏன்னா நீங்க முன்னாடியே வந்து ஈரோடு கிழக்குல ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க கிரவுண்ட் ஒர்க்க. ஒரு நிக்க போறாரு அப்படின்னு ஒரு ஆர்வத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஏதாவது நெருக்கடி தர்றது இல்ல இன்டெரக்டா ஏன்பா அப்படிங்கிற மாதிரி ஏதாவது பிரஷர் தரலாம்? இல்ல நீங்க இந்த போலீஸ் தரப்புல மட்டும் நெருக்கடி இருக்குங்க. திமுகவே ரொம்ப டல்லா தான் இருக்கிறாங்க. அதுதான். ஏன்னா அவங்களே வேலை செய்யலாமா வேண்டாமா? ஏன்னா அவங்க எங்க போய் மக்களை பார்த்தாலும் மக்கள் எல்லாம் சுத்தி வளைச்சிடுறாங்க. பட்டா பிரச்சனை, போதைப் பொருள் பிரச்சனை, அடிப்படை வசதிகளோட சிந்தெல்லாம் பிரச்சனை. அதனால அவங்களே கொஞ்சம் ஒதுக்கிதான் இருக்கிறாங்க, நேரடியாக களத்துக்கு வரல. அதனால கட்சி ரீதி எங்களுக்கு எந்த இடைஞ்சலுமே இல்லை ஆளுங்கட்சியிலேருந்து. பட் அதிகார மையத்துல இருந்து பாத்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியிலேருந்து அந்த அவங்களுடைய தரப்புல இருந்து கொஞ்சம் இருக்கும். பட் அதெல்லாம் மேனேஜ் பண்ணிக்கிறோம். ஒன்றும் சட்டத்துக்கு புறமா ஒன்றும் பண்ண போறது இல்லைங்க. என்னென்ன தேர்தல் கமிஷன் வழிமுறை இருக்கோ அதை ஃபாலோ பண்ணி. ஏற்கனவே நீங்க வந்து 2 முறை தேர்தலில் போட்டிட்டு வருதான். அந்த தேர்தல் இந்த தேர்தல் என்ன வித்தியாசத்தை பாக்குறீங்க? அடித்தட்டு மக்கள் அப்படியே தான் சார் இருக்கிறாங்க. பாவம் ஒன்றும் பெரிய வாழ்க்கையில முன்னேற்றம் அடைஞ்ச மாதிரியே தெரியல. ஒவ்வொரு தாழ்த்தப்பட்ட மக்களுடைய காலனி போனாலும் பார்த்தாலாம் 22 பேர் தான் காலேஜுக்கே போறாங்க. பெரிய முன்னேற்றம் இல்லை. பட் வேற பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் கிடைச்சிருக்கு. இப்போ கலெக்டர் ஆஃபீஸ் பாத்தீங்கன்னா ஒன்றிணைந்த கலெக்டர் ஆஃபீஸ் உருவாக்கி இருக்கிறாங்க. மார்க்கெட் டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. அதிமுக ஆட்சி காலத்தில் ரோடு ஃபெசிலிட்டி டெவலப் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. வாட்டர் ஸ்கீம் நிறைய கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸ்கூல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் பண்ணி அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க அதெல்லாம். பட் திமுக ஆட்சி காலத்தில் ஒரு கவர்ச்சியான விளம்பரங்கள் மட்டும் தான் சார் பண்றாங்க. நீங்க வந்து அவங்க சென்னை கொடுக்குற முக்கியத்துவத்தை வேற எந்த மாவட்டத்துக்கு கொடுக்க மாட்டாங்க. சென்னையில மட்டும் பாலத்து அவங்க போயிட்டு வசதிக்காக பண்ணிக்குவாங்க எப்பவுமே. அது கூட இந்த 5 வருஷம் பண்ண கிடையாதுங்க. ஒன்றும்
அதனால 2011க்கு இப்ப பாத்தீங்கன்னா மக்கள் கஷ்டப்பட்டு தான் இருக்கிறாங்க. இன்னும் இலவசத்திற்காகத்தான் காத்து கொண்டிருக்கூடிய சூழ்நிலை தான் நான் பாக்குறேன். அதை மாத்தணுங்கிறதா என் ஆசை. இன்னும் நான் இலவசங்கள் இன்னைக்குமே நான் சொல்லுவேன் ஒரு விஷயத்தை, இன்னைக்கு மக்கள்கிட்ட நீங்க தான் சொல்லுவேன், இலவசங்கிறது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு தான் கொடுக்கும், வளர்ச்சியை கொடுக்கவே கொடுக்காது சார். கல்வி மட்டும்தான் அந்த குடும்பத்தை வளர்த்தி விடும், அந்த பகுதியை வந்து உயர்வுபடுத்தும். அது நான் எல்லாரும் தெளிவா பேசுறேன். நான் வந்து என்னைக்குமே இலவசம் எதிர்ப்பானவங்க கிடையாது. இலவசத்தினால ஒரு குடும்பம் வளராது, வந்து வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கலாம், அவ்வளவுதான். அதை நம்ம சொல்றோம் சார். ஆனா மக்கள் மத்தியில இன்னும் இலவசம் இப்ப பிரச்சாரத்துக்கு நீங்க போறப்ப இந்த இலவசத்துக்கான ஒரு ஆதரவு இருக்கத்தானே செய்யுது. இப்ப கண்டிப்பா கூட இருக்கு, கண்டிப்பா இருக்கு. அதிமுக கூட ஒரு 2000 ரூபாய் பணம் தருவோங்கிற சொல்லிருக்காங்க. நீங்க 10,000 ரூபாய் சார், அதான் இலவசம் சொல்லாதீங்க, அது ஒரு பாதுகாப்பு தான் சொல்றேன் உங்களுக்கு. அந்த அந்த திட்டங்கள்லாம் ஏழை எளிய மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்குன்னு தான் நான் சொல்றேன். அது இலவசங்க வார்த்தை நான் பயன்படுத்துறதே கிடையாது. எனக்கு அது எனக்கு வாயில வருமானம் இது இலவசங்கிறது. அரசுடைய கடமை அது செய்யறாங்க, அவ்வளவுதான். அது அந்த கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையை கொடுத்து அரசு பணத்தை தான் கொடுக்குறாங்க. பட் எடப்பாடி அவரோட ஸ்கீமா இருக்கட்டும், அம்மா ஸ்கீமா இருக்கட்டும், அதெல்லாம் பயனுள்ளதா இருந்துச்சு. திமுக அது பயனுள்ளதா இல்ல. இந்த பக்கம் காசை கொடுத்து அந்த பக்கம் டாஸ்மார்க்ல வாங்கிக்கிறாங்க. அவங்க நோக்கம் என்ன? அப்படி சுத்தி வருது, ரொட்டேஷன் பண்றாங்க பணத்தை, அவ்வளவுதான். ஏன் சார், நீங்க இந்த எங்க பார்த்தாலும் டாஸ்மார்க் கடை சார். ஒரு போராட்டம் தமிழ்நாட்டுல யாரா பண்ணாங்களா? அந்த மே 17 சுத்திட்டே இருந்தாங்களே சார், அதிமுக இருக்கவங்க எங்க சார் போனாங்க? எல்லாருமே ஒண்ணுமே இல்லை சார். மக்கள் வந்து இந்த ஆட்சியை வெறுக்கிறாங்க. மக்கள் பிரச்சனை இருந்துட்டே தான் இருக்குன்னு நீங்க சொல்றீங்க சார். பிரச்சார யுக்திகள்ல மாறி இருக்கா கடந்த நீங்க போட்டிட்ட 2 தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும்? அதாவது சார், அப்பெல்லாம் வந்து மக்களை வீச ஏமாத்திடலாம். அம்மா படத்தை காமிச்சு, கலைஞர் படத்தை காமிச்சு மக்கள் ஓட்டு போட்டுருந்தாங்க. இன்னைக்கு மக்கள் சிந்திக்கிறாங்க. கொஞ்சம் யாருக்கு ஓட்டு போடலாம் போடக்கூடாதுன்னு தெளிவா இருக்கிறாங்க. இந்த 5 வருஷம் முதலமைச்சர் பொறுத்தவரையிலும் விளம்பரத்துல மட்டுமே தான் ஆட்சி நடத்திட்டு போனாரு. ஆக்கப்பூர்வமா எதுவுமே பண்ணல. அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு மக்கள் வந்து இந்த அளவுக்கு வெறுப்பு உண்டாக்குதுன்னா அப்ப மக்கள் சிந்திக்கிறாங்கன்னு தான் அர்த்தம். அமைச்சரே தொகுதிக்குள்ள பல பகுதியில் உடலினா அப்ப மக்கள் தெளிவா இருக்கிறாங்க, மக்கள் தெளிவாயிட்டு வர்றாங்க. இது வரவேற்கத்தக்க விஷயம் தான். அப்ப அது இருக்காது, இப்ப அது இருக்குது, தெளிவா இருக்கு, ரொம்ப தெளிவா இருக்கு. மக்களுக்கு போய் சென்றடையுது. ஒரு விஷயத்த வந்து டக்குனு ஒரு கேண்டிடேட் பத்தி, நம்மளுடைய கொள்கையை பத்தி, ஆளுங்கட்சியோட தவறை பத்தி ஈஸியா கொண்டு சேர்த்த முடியுது. மக்களுக்கு அவங்களும் பாக்குறாங்க. இப்ப பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கீங்க, யாரு ஒரு நட்சத்திர பேச்சாளர்கள் உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்க பிரச்சாரம் பண்ணிருக்கா? சரி, எங்களுக்கு நட்சத்திர பேச்சாளர்லாம் ஒருத்தர் தேவையில்லைங்க சார். தேவையில்லை. இந்த ஊர் மக்களுடைய பிரச்சனை எடுத்து பேசினாவே மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. எளிமையா சொல்றோம் நாங்க போய் என்ன தேவை உங்களுக்கு, உங்களுடைய எதிர்காலத்துக்கு என்ன தேவை. ஏன்னா சார், நான் வந்து பொது வாழ்க்கையில் இருக்கிறவன் தான். ஒரு தேர்தலில் வந்து ஜெயிச்சாலுமே தோத்தாலுமே ஒதுங்கி இருக்கிற ஆள் கிடையாது. வெற்றி பெற்றாலும் மக்களுக்காக சேவை செய்வோம், வெற்றி வாய்ப்பு கிடைக்கலனாலும் மக்களுக்காக சேவை செய்வோம். நிச்சயமா தான் வெற்றி பெறும், அது வேற. அதனால சார், நான் பொய்யான வாக்குறுதி எல்லாம் கொடுக்க மாட்டேன். அதனால நான் என்ன நடக்குமோ அதை ஃபேக்டா பேசிட்டு. என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்துருக்கீங்க மக்கள்கிட்ட பேச? சார், அடிப்படை வசதிகள் தான் சார் இங்க பிரச்சனை. நல்ல ஸ்கூல் வேணும் மக்களுக்கு. சார், விழிப்புணர்வு இல்லை. 7.5% ஒரு மிகப்பெரிய ஸ்கீம் எடப்பாடி கொண்டு வந்தது. அதோட தெளிவே அடித்தட்டு மக்களுக்கு தெரியாம இருக்கு. அப்புறம் பேசிக்கா டாய்லெட். நான் சொல்லிட்டேன், நீ எனக்கு ஓட்டு போடாலும் போடாட்டி உனக்கு நானே காசு போட்டு கட்டித்தரேன். பாவம் சார், பொண்ணுங்க எங்க போவாங்க? அதாவது எங்க போய் யூஸ் பண்ணுவாங்க? பாக்குற ஒரு பிரெக்னென்ட் பொண்ணு சார், ஒரு அம்மா, அவங்களாம் கண்ணில் கண்ணீரோட பேசுறாங்க சார். சார், பாதுகாப்பு இல்லை சார். சரி போனா கஞ்சா அடிச்சிட்டு இருக்காங்க சார், காட்டுக்குள்ள முள்வெளிக்குள்ள எல்லாம். அதெல்லாம் நான் சொல்லிட்டேன். அது மாதிரி அது பேசிக் ஃபெசிலிட்டி. அப்புறம் பஸ் ஃபெசிலிட்டிங்க. அப்புறம் வந்து ஈரோட்ல பாத்தீங்கன்னா அந்த டாக்ஸேஷன்ல பாதிக்கப்பட்ட டாக்ஸ் எல்லாம் குறைச்சே ஆகணும். இல்லை யாருமே தொழிலே பண்ண முடியாதுங்க. கரண்ட் பில் இப்படி ரைஸ் பண்ணவே கூடாது. இஷ்டத்துக்கு கரண்ட் பில் ரைஸ் பண்றதெல்லாம் தப்பு சார் எல்லாமே. இப்ப எடப்பாடி பழனிசாமி, அண்ணாமலை, அமித்ஷா, மோடின்னு பல இடங்களுக்கு போய் பிரச்சாரம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. உங்க தொகுதி நீங்க கூப்பிட்டீங்களா? அண்ணாமலை வந்து 2 இடத்துல சார். அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரையிலும் எல்லா இடத்துலயும் ஒரு இடத்துல கேம்பெயின் பண்ணாரு. 2 இடத்துல பேசிட்டு போனார். எனக்காக நெருங்கிய நண்பர். நான் வெற்றி பெறணுங்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருக்கக்கூடியவர், நம்பிக்கையா இருக்கக்கூடியவர் அண்ணாமலை முதல்ல. அதே மாதிரி எடப்பாடி அவர்களை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு தெரியும், வந்து என்னுடைய வளர்ச்சியில மிக முக்கிய பங்கு. அவர் 19ஆம் தேதி பிரச்சாரத்துக்கு வர்றாரு. ஐயா வாசன் அவர்களை பொறுத்தவரை எங்களுடைய தலைவர் அவர் தான். அவர் ஏற்கனவே 2 நாளுக்கு முன்பு அண்ணாமலை அவர்கள் வந்தப்போ கூட வந்து பிரச்சாரத்துக்கு பண்ணி கொடுத்தாரு. நாளைக்கு வந்து என் தொகுதியில் பிரச்சாரம் பண்றாரு. அமித்ஷா வந்து நாளை மறுநாள் வர்றாரு. பிரதமர் மோடி அவர்கள் வந்து கோயம்புத்தூர்ல வந்து பிரச்சாரம் பண்றது எல்லாமே எங்களுக்கு பலம் சேர்க்கும். அது கடைசி கட்டத்துல வருது ரொம்ப பலம். ஏன்னா ஆல்மோஸ்ட் நாங்களாம் 80% கேம்பெயின் முடிச்சிட்டோம். ஸோ கடைசியில் வந்து பாத்தீங்கன்னா நீ மக்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த ஒரு கடைசி கட்ட பரபரப்புல வந்து இது நல்லா இருக்கும் சார். எங்களுக்கு வந்து இன்னுமே எங்களுக்கு பலம் கொடுக்கும். பிரச்சாரத்தை காலையத்திலும் நீ ஸ்டார்ட் பண்றீங்க? இல்ல, காலையில 6:45 நான் அந்த பாயிண்ட்டுக்கு போயிருவேங்க. 7க்கு நாங்க கோயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம்.
சில நேரம் 11ங்கிறது நார்மலா முடியும். பட் சில நேரம் 12 1 மணி ஆயிரும். ஏன்னா பெரிய தொகுதி, இந்த மாவட்டத்திலேயே பெரிய தொகுதி ஈரோடு மேற்கு தான். ஆமா. அதிக வாக்காளர் கொண்டது இந்த பகுதி தான். ஈவினிங் வந்து 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நேத்துல 4 மணிக்கே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பெரிய வார்டு பெருசா இருந்தா ஏர்லியா ஸ்டார்ட் பண்ணிடுவோம். முடிக்கிறது 10 மணி. 10 மணிக்கு மேல சில இடத்துல நிறைய பேர் காத்துட்டு இருக்கும்போது என்ன பண்ணா, கார்ல போய் பிரச்சாரம் பண்ண மாட்டோம். வரவேற்பு மட்டும் பார்த்துட்டு நன்றி சொல்லிட்டு வந்துருவோம். நேத்தெல்லாம் 11 மணி ஆச்சு, முந்தா நேத்து 11:15 ஆச்சு. அது போயிட்டே தான் இருக்கு சார். மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு இருக்கிறதுக்கு நம்மளும் அதை மேக்ஸிமம் விடுறதில்ல, போய் பார்த்துட்டே இருக்கிறேன். 2 தேர்தல் அப்ப பாத்தீங்கன்னா இந்த அளவு வரவேற்பு இல்லை, எனக்கு தெரியும். 2011 2021 இந்த அளவு வரவேற்பு இல்லை. இப்போ பயங்கர வரவேற்பு. ஒத்துக்கிறீங்களா, அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? அதுக்கு ஒரு பெரிய மனசு. நல்லா இருக்குங்க சார், ரொம்ப நல்லா இருக்கு. உங்களை எதிர்த்து போட்டியிட வேட்பாளர்ல தற்செயலாக சந்திச்சீங்களா? முத்துசாமியா இருக்கட்டும், இல்ல நாம் தமிழர் டிவிக்கே? முத்துசாமி அவர்களை மட்டும் சந்திக்க வாய்ப்பு கிடைச்சு நான் தவிர்த்துட்டேங்க சார். நானு எதுக்கு சார், எல்லாம் வேண்டப்பட்டவங்க தான். நம்ம அரசியல் ரீதியா கருத்துக்கள் வைக்கிறோம். நானும் ஒரு மேல மரியாதை வச்சிருக்காரு, ஒரு மேல மரியாதை வச்சிருக்காரு. ஏன் போய் சந்திக்க தேர்தல் முடிஞ்சு பாத்துக்கலாம் சார். நம்ம மீதி எல்லா வேட்பாளர்லயும் வந்து ஃபேக்டியான்னு சொல்லி அமைப்பு இருக்கு, கூட்டமைப்பு, தொழில் கூட்டமைப்பு. அங்க நான் பார்த்தேன் சார், எல்லாத்தையும் நேற்று கூட பார்த்தேன். எல்லாத்துக்கும் நான் அவங்களும் வாழ்த்து சொல்லிட்டேன், எல்லாம் ஜெயிங்கன்னு வாழ்த்து சொல்லிட்டேன். பெரிய மனசு போல இருக்கே சார். அவங்க ஜெயிங்கன்னா அப்புறம் நீங்க இல்ல சார், நம்ம ஜெயிப்போம். அவங்களுக்கு இப்ப பார்த்தா போய் நீங்க தோத்து போங்கன்னா சொல்ல முடியும். போய் அவங்க முயற்சி பண்றாங்க, அதுக்கு ஒரு வாழ்த்து சொல்றோம். நம்ம முயற்சி பண்றோம். நம்ம அப்புறம் உழைப்பு இருக்கு, கடவுளோட அருள், மக்களுடைய ஆதரவு இருந்தா போதும் சார், அது கிடைக்கும் நம்புறோம். வீட்டுல என்ன சொன்னாங்க திருப்பி அறிவிக்கப்பட்டோன்னே வேட்பாளரா? அவங்களுக்கு சார், அவங்களுக்கு நெருக்கடி தெரியுது சார். நான் வந்து ஒவ்வொரு எலெக்ஷன் அப்பவும், எலெக்ஷன் இருக்கும் போது இல்லையோ, தொடர்ந்து மக்கள் பணி செஞ்சுட்டே வர்றோம். கரெக்டான அங்கீகாரம் கிடைக்கலன்னு அவங்களுக்கு ஒரு ஆதங்கம் இருக்கதான் செய்யும் சார். வீட்டுல ஃபேமிலி, பசங்களுக்கு, பெரியப்பாக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு எல்லாத்துக்கும் இருக்கதான் செய்யும் சார். மாமாக்கெல்லாம் இருக்கதான் செய்யும். பட் அதையும் தாண்டி சந்தோஷம் தான், ஒரு வாய்ப்பு கிடைக்குது திருப்பியும் மக்கள் பணி செய்யறதுக்கு. அது மக்கள் கையில் தான் சார் இருக்குது. நான் வந்து சார் யாரையும் வந்து நான் ஜெயிச்சு ஆகணும், ஜெயிக்கிறதுக்காக தான் தெரிஞ்சுக்க சொல்ல முடியும். நம்ம மனசாட்சிப்படி மக்களுக்கு பணி செய்யறோம், நிற்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது. மக்கள் அதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா வாக்களிக்கலாம். நான் அதான் சொல்லுவேன். நான் எல்லா இடத்துலயும் பேசுறது பணத்தை வாங்கிட்டு ஓட்டை வீணடிக்க சொல்றேன். நான் எல்லா இடத்துலயும் பேசுறேன் சார். எனக்கு செலவு பண்றதுன்னு பெரிய விஷயமே கிடையாது சார். பட் எனக்கு அது நம்பிக்கை இல்லைங்கிறேன். நீ 365 நாள் 5 வருஷம் பாடுபடுற, கடைசியில் ஒரு 1000 ரூபாய் பணத்தை கொடுத்து ஜெயிக்கணும். இது 35 வருஷம் மக்களுக்காக பணி செய்யணும். அதனால சார் நான் தெளிவா இருக்கேன் சார். நான் உங்களுக்காக வேலை செய்யறேன், உங்களுக்காக என் வாழ்க்கையை கொடுத்துருக்கிறேன். 25 வருஷம் இளமையே உங்களுக்காக கொடுத்துட்டேன், இன்னும் கொடுக்க போறேன். என் வாழ்க்கை, என் பையனை பாக்குறதுல, குடும்பத்தை உங்களுக்காக கொடுத்துட்டேன். 1000 ரூபாய் கொடுத்தா ஜெயிக்கணும்னா எனக்கு தேவையில்லை சார். அந்த மக்கள் நம்புறேன் நான். பாக்கலாங்க சார். ஓகே, பாயிண்ட் வந்துருச்சு. பாக்கலாம், அங்கே ஆரம்பிக்கலாம். இந்த தேர்தல் மிக முக்கியமான தேர்தல். இது தாய்மார்களுக்கான தேர்தல். இந்த தேர்தல் ஏன் இந்த தேர்தல் பெண்களுக்கான தேர்தல் சொல்றேன்னா, கடந்த 5 ஆண்டு காலமா ஆளுகின்ற திமுக அரசு இந்தியாவிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமான சாதனையை பண்ணிருக்கு. தாலிக்கு தங்க திட்டத்தை ரத்து பண்ணது யாரு? ஸ்டாலின் அரசு. மாணவர்களுக்கு லேப்டாப் திட்டம் தடுத்து நிறுத்தியது யாரு? ஸ்டாலின் அரசு. அம்மா உணவகத்தை மூடுனது யாரு? ஸ்டாலின் அரசு. இந்த அரசு தேவையா? நீங்களாம் 50 வருஷமா இந்த பகுதியில் கஷ்டப்படுறீங்க. நீங்க தப்பி தவறி திமுகவுடைய ஆசை வாரத்துக்கு மயங்கிட்டீங்கன்னா உங்க பேர பிள்ளைகளையும் உங்க பிள்ளைகளையும் காப்பாற்ற முடியாது. பெண்கள் பெருவரே வந்து நிக்கிறாங்களே. இல்ல, என்னைக்குமே ஒரு ஆட்சி மாற்றத்திற்கான அறிகுறியே பாத்தீங்கன்னா, பெண்களும் தாய்மார்களும் வெளியே வந்தாவே அந்த ஆட்சி மேல அதிருப்தியும் தெரிஞ்சுக்கலாம். அதன் வெளிப்பாடு ஈரோட்ல பாக்குறீங்க. அதுக்கு அடிப்படை காரணம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, போதைப் பொருள் நடமாட்டம் ஈரோடு போய் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அதனால பல குடும்ப தலைவிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, வீட்டுல குழந்தைங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது வெளிப்பாடு தான் பெண்கள்லாம் ரோட்டுக்கு வர்றாங்க. குறிப்பா பிஜேபிக்கு, அதிமுகவுக்கு இஸ்லாமியர் ஆதரவு இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் பார்த்தேன், ஒரு 4-5 இஸ்லாமியர் கூட இருந்து உங்க ஆழத்தியெல்லாம் கூட வந்து எடுத்தாங்க. இல்ல சார், ஈரோடு பொறுத்தவரை பாத்தீங்கன்னா அது மாதிரி பிரிவினை கிடையாது. அந்த தேர்தல் சமயத்துலதான் திமுகவுடைய பொய்யான பேச்சை நம்பி ஏமாந்துடுறாங்க. பார்க்கலாம், இந்த மாதிரி வாக்களிப்பா நம்புறோம். வாக்களிக்கலீங்கன்னா அது வந்து நாங்க என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. ஆனா எங்களை பொறுத்தவரை எல்லா மதத்தினருக்கும் நான் பொதுவாக தான் இருக்கிற விரும்புறேன். எல்லாமே எல்லா ஊர்லயும் பார்க்காத விஷயத்த நான் பாக்குறேன். ஏகப்பட்ட பேர் ஆராய்ச்சி எடுக்கிறாங்களே. அது எங்களுடைய அன்பு, எங்களுடைய பண்பாடு, அது வெளிப்பாடுதான் ஆராய்ச்சிங்க. ஓகே, ஒரு ஸ்ட்ரீட்ல இருந்து ஒரு ஸ்ட்ரீட்ல இருந்து இன்னொரு ஸ்ட்ரீட் போற அளவுக்கு வந்து பெண்கள் குழந்தைகள் ஆயிரக்கணக்கான பேர் வந்து ஆராய்ச்சி எடுக்கிறது மகிழ்ச்சியான விஷயம் தானுங்க. ஓகே, நம்ம பேச்சை கேட்கக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு, நம்ம எண்ணங்களை அவங்களோட பகிர்ந்துக்கிறோம். அவங்களும் அவங்களோட குறைகள் நம்மகிட்ட சொல்றாங்க. இப்ப ஏடிஎம்கே அலையன்ஸ்ல தான் நம்ம வந்து இருக்கோம். தமாக இருக்கு, பிஜேபி இருக்குங்க.
இந்த கூட்டணி கட்சிகளோட ஒத்துழைப்புங்கிறது எப்படி இருக்கு இந்த நல்லா election? இருக்கு. ஒண்ணு எங்களுக்கு எப்பவுமே பழைய கூட்டணி தானே. 2019 இருக்கு, 2024 மட்டும்தான் இல்ல. இது எல்லாரும் இணக்கமான கூட்டணி தான். எல்லாரும் ஒரு அறிஞ்சவங்க புரிஞ்சவங்க தான். அதனால கூட புதுசா ஒண்ணு எந்த இதுவும் கிடையாதுங்க. திமுக ரெண்டு எல்லாம் எதுவுமே கிடையாது. நிறைய பேர் சீட்டு எதிர்பார்த்து இருப்பாங்க, அவங்க கிடைக்காம போய் இருந்திருக்கும். ஏதாவது உள்ளடி வேலைகள் அந்த மாதிரி நீங்க feel பண்ண முடியுதா? இல்ல அதெல்லாம் கிடையாது. எங்களோட பாத்தீங்கன்னா மாவட்டத்தின செயலாளர் முன்னாள் அமைச்சர் திரு KV ராமலிங்கம் இருக்காருங்க, பகுதி செயலாளர் இருக்காங்க. அதெல்லாம் எங்களாம் ஒற்றுமையா செயல்படுறோம். அதெல்லாம் எந்த இதுவும் கிடையாதுங்க. எங்களுடைய நோக்கம் திமுக வீழ்த்தணும். அது நல்லபடியா போயிட்டு இருக்கு. தாமரை போய் சேர்க்க முடிஞ்சது, அவங்க சேர்த்திருக்க முடிஞ்சிருக்கு. நீங்களே பாத்தீங்களா இல்லையா? தாமரை ஏன் சார் இந்தியா 3 முறை ஆண்டுட்டு இருக்கிறாங்க. இன்னும் எதிர்காலத்தை தாமரை விட்டு அவர் வழியே இல்லாத அளவுக்கு பிரதமர் மோடி வலுவா இருக்காரு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஏற்கனவே சொன்ன மாதிரி மொடக்குறிச்சியில ஜெயிச்சிருக்கிறாங்க. அது ஒரு பெரிய விஷயம். நினைக்கிறேன் டெக்னாலஜில வந்து அதெல்லாம் ஒரு நாள்ல மக்களுக்கு போய் சேர்ந்துருதுங்க. ரெட்டலை இருந்தா இன்னும் கொஞ்சம் சுலபமா இருந்திருக்கும் அப்பெல்லாம் கூட ஒரு பேச்சு அதுல வருது. வந்து ரெட்டலைங்கிறது அது வந்து புரட்சி எம்ஜிஆருடைய சின்னங்க, அதுல மாற்றமே இல்லை. பட் தாமரையும் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போற சிரமம் கிடையாதுங்க. அதனால தாமரையும் ரெட்டலை ஒண்ணுதாங்கிறது மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்களே. ஏடிஎம்கேல பெரும்பாலும் இளைஞர்கள் அந்த ஒரு ஆதரவு இல்லாம இருக்கிற ஒரு இது. உங்களுக்கு இளைஞரோட ஆதரவு எப்படி இருக்கு இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும்? சார் எங்க கூட்டணி பேலன்ஸ்டான கூட்டணி. இளைஞர் இல்லாமலும் ஆதி இருக்காங்க. பட் பாஜகல நிறைய இளைஞர் இருக்காங்க. எல்லாமே ஒரு அனுபவம் மிக்கவர் நிறைய அதிமுக இருக்கிறாங்க. எல்லாம் சேரும்போது வெற்றி கூட்டணியா மாறிடுதுங்க. இந்த வண்டியை கொஞ்சம் டிசைனா வந்து பண்ணிருக்கீங்க, நிறைய பேர் நிக்கிற மாதிரி. ஆமா, நிறைய பேர் என்ன கூட்டணி கட்சிங்க இந்த பகுதியை சார்ந்த நிர்வாகிகள் எல்லாம் வந்து எங்களோட வரக்கூடிய வாய்ப்புக்காக நாங்க பெருசா பண்ணிருக்கிறோம். எல்லாமே மக்கள் வந்துட்டாங்க பாருங்க. அனைத்து தாய்மார்களுக்கும் நன்றி. தாமரை சின்னத்துக்கு வாக்களிங்கம்மா. ஏமா இவர் கேக்குறாரு தாமரை சின்னம் தெரியுமான்னு கேக்குறாரு. சொல்லுங்க உங்ககிட்ட என்ன சின்னம் அப்படி நீங்க சொல்லுங்க பாரு, என்ன சின்னம்? எங்களுடைய முதல் குறிக்கோள் ஆட்சிக்கு வந்தவுடன் பெண்களுக்கு பாதுகாப்பு. எங்களுடைய தேர்தல் வாக்குறுதி மாதம் 2000 ரூபாய் அத்தனை தாய்மார்களுக்கும், முதல் மாதத்துல 10,000 ரூபாய் எடப்பாடி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காருமா. பாயிண்ட்ல நீங்க பேசுறப்ப முக்கியமா 2 விஷயத்தையும் நீங்க பிராட்டி கொடுக்குறீங்க. ஒண்ணு வந்து போதை, குறிப்பா கஞ்சாங்கிறது, இன்னொன்னு நல்லா படிக்க வைக்க அப்படிங்கிறது. அந்த அளவுக்கு இங்க ஈரோடு மாவட்டத்துல கஞ்சா நீங்களே கேட்பீங்களா? அடுத்த பாயிண்ட் இல்லாம சொல்றேன் பாருங்க. எவ்வளவு தூரம் கஞ்சா பாதிக்கப்பட்டிருக்கு. எல்லா தாய்மார்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த பகுதியில வீட்டுல நடந்து போக முடியல, ரோட்ல நடந்து போக முடியல. மிகப்பெரிய பாதிப்பு. அதனால ஒரு தலைமுறை அழிக்கக்கூடிய விஷயம் திமுக பண்ணுதுங்க. அது சார் மொத்தம் இங்க வந்து 325 பூத் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாங்க. ஓகே, 325. ஆமா, 325 எவ்வளவு பூத் சார் ரீச் பண்ணிருக்கீங்க இது வரைக்கும்? 80% முடிச்சிட்டோம். எங்களுடைய கேம்பெயின் முடிச்சிட்டோம், பிரச்சாரத்தை. இன்னும் பாத்தீங்கன்னா இறுதிக்கட்ட பிரச்சாரம் தான் இருக்கு. அது ஒரு 4 நாட்கள் இருக்கு. அதனால நல்லபடியா போயிட்டு இருக்கு. திட்டமிட்ட மாதிரி போயிட்டு இருக்குது எல்லாமே. ஒரே இடத்துக்கு திரும்ப திரும்ப போற மாதிரி இருக்கா? இல்ல அதுக்கு டைம் இல்லை. பெரிய தொகுதிங்காட்டி இருக்கிறத கவர் பண்றதுக்கு டைம் சரியா போயிடும். ஆமா, மீண்டும் போக முடியாது எல்லாமே. ஓகே. நான் போற இடத்துல எல்லாம் வந்து நல்லா இருக்கும் பாருங்க. எல்லாம் நீங்க இதெல்லாம் வாக்குகளா மாறும் நம்புறீங்களா? சரி, ஆர்வமா கை காட்டும் போது எப்படி இல்லாம இருக்கு? அதெல்லாம் ஆட்சி மாற்றதுக்கு அறிகுறி தான் அது எல்லாமே. தான் சொன்னீங்க, நான் வந்து 2 தேர்தல் இருக்கேன். கையே காட்ட மாட்டாங்க, முறைச்சிட்டே இருப்பாங்க. நல்லா இருக்குதுங்க. ஓகே ஓகே. இது எப்படி இருக்கு இந்த ஃபீலுங்கிறது? காலையில ஈவினிங் டைமே இல்லாம மக்களை பாத்துக்கிட்டே இருக்கிறது, இல்ல எனர்ஜியா வச்சுக்கிறீங்க? இல்ல, இது ஒரு வாய்ப்புங்க. மக்களை சந்திக்கிறது வந்து ஒரு பெரிய வாய்ப்பு. அவங்களுடைய பிரச்சனைகளை புரிஞ்சு அதுக்கு உண்டான பதில் கொடுக்கறது ரொம்ப நான் இன்டராக்டிவா பண்ணுவேன். ரொம்ப எல்லா மீட்டிங்ல நான் மட்டும் பேசிட்டு போக மாட்டேன். நிறைய டிராபிக் காட்டி பேச முடியல. டிராபிக்ல நான் கருத்து கேட்பேன், நான் பதில் சொல்லுவேன். ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, மகிழ்ச்சி. இப்ப 2,40,000 வாக்குகள் இருக்கு. எவ்வளவு வாக்குகள் வாங்க போறீங்க? அது எப்படி எனக்கிட்டா தெரியும்? நான் ஜெயிக்கணும், நல்லா ஓட்டு வாங்கணும், நிறைய மக்கள் வாக்களிக்கணும், எல்லாரும் எனக்கு வாக்கணும்னு ஆசைப்படுவது நடக்காது. பட் பெரும்பான்மை அளிப்போம் நம்புறோம் சார் நம்ம. ஏன்னா இன்னைக்கு தேவை வந்து இன்னைக்கு ஒரு ஆட்சி மாற்றத்தை. ஆக்சுவலி அரசியல்வாதிகள் கஷ்டமா சுலபமா? ரொம்ப கஷ்டம். என்ன இப்படி கேட்டீங்க? சாதாரணமா மக்கள் சந்திக்கணும், நிர்வாகிகளை சந்திக்கணும். இது ஒரு கல்யாணம் மட்டும் தான் சார். இது ஒரு தேர்தல், ஒரு கல்யாணம் மட்டும் தான். பொண்ணு பார்க்காத ஆரம்பிச்சு மாப்பிள்ளை பொண்ணு பிடிக்கிற மாதிரிதான் எல்லாமே. அது வந்து நல்லாதான் இருக்கும். அது ஒரு சுவாரஸ்யமா இருக்கும் சார். அதெல்லாம் எப்படி உங்களுக்கு டென்ஷனா வச்சுக்கிறீங்க? பிரஷர் காட்டிக்கிறது இல்லைங்க. எல்லாம் இருக்குமாங்க சார். எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு கொண்டு போகணும், எல்லாத்தையும் பாத்துக்கணும், யாரையும் நோகடிக்க கூடாது. அது எப்படி ஹேண்டில் பண்றீங்க? எமோஷன் பிரஷர் எப்படி ஹேண்டில்? வெளியே காட்டிக்கிறது இல்லைங்க பெருசா. வெளியே காட்டிக்கிறது. ஏன்னா நம்ம தான் லீட் பண்றோம் கேம்பெயினை. நம்மளே கோவப்பட்டு நம்மளே சோர்வாயிட்டாங்கன்னா நம்ம கூட இருக்கீங்களா பாதிக்கப்பட்டுருவாங்க. அதனால நம்ம எதையுமே காமிச்சுக்கிறது இல்லைங்க. அப்படியே போயிட்டு இருக்க வேண்டியதான். ஃப்ரெண்ட்லியே கொண்டு போய்க்கிறோம் சார். 2 தேர்தல் என்னாச்சு, அனுபவம் இருக்கு. ஸோ அதனால வந்து நான் பெருசா இல்லை. நாங்க பாட்டு எங்க டீம் நல்ல டீம், அழகா போயிட்டு இருக்கிறோம். மகிழ்ச்சி மகிழ்ச்சி சார்.
ஆனா உங்க நேரம் கொடுத்து பேட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. பிரச்சார வாகனத்திலயும் வந்து மக்களோட ஒரு பல்சையை என்னால பார்க்க முடிஞ்சது. நானும் நன்றி சொல்லணும். காரணம் அலுவலகத்திலே இருந்து சில பேர் கருத்து கணிப்பு நடத்துறாங்க. நீங்க களத்துக்கு வந்து உண்மை நிலை தெரியும் போது உங்களுக்கு நல்லா புரியும் நம்புறோம். நிச்சயமா எங்களோட வந்து இத்தனை நேரம் இருந்ததுக்கு நான் உங்களுக்கு நன்றி சொல்றேன். உண்மையான செய்தியை மக்களுக்கு சொல்லவும் நம்புறோம். நன்றிங்க. நன்றி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ சோ மச்.